இன்றைக்கு நம்ம கேட்க போகிற செய்தியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, பிப்ளிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் ஆன் டெக்னாலஜி. தொழில்நுட்பத்தை குறித்து வேதாகமத்தினுடைய கண்ணோட்டம், அதை நம்ம பார்க்க போகிறோம். தொழில்நுட்பத்தை குறித்து வேதாகமத்தினுடைய கண்ணோட்டம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எல்லா வசனங்களுமே, பைபிளில் இருக்கிற எல்லா வசனங்களுமே நமக்கு பிரயோஜனமானது. நீதிமொழிகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீதிமொழிகள் நமக்கு பிராக்டிக்கல் லைஃப் விஸ்டத்தை தருது. வாழ்க்கையில் நடைமுறைக்கான ஞானத்தை கொடுக்கும் ஒரு புஸ்தகம், அதை குறித்து சொல்லும் ஒரு புஸ்தகம் தான். எப்படி பிஸ்னஸ் பண்ணணும், எப்படி நம்ம பேசணும், எப்படி நல்லா வேலை செய்யணும், எப்படி நம்ம எங்கே இருக்கிறோம், அங்கே இருந்தால் எவ்வளவு சாப்பிடணும், எல்லாத்தையும் வேதவசனம் நமக்கு சொல்லி கொடுக்குறதுன்னு சொல்லி நான் பார்க்குறோம். வேத புஸ்தகத்தை போல ஒரு ப்ராக்டிக்கல் லைஃப்கான, ஒரு நடைமுறை வாழ்க்கைக்கான ஞான புஸ்தகம் வேறு எதுவுமே இருக்கவே முடியாது. அதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவர் நம்ம எல்லாவற்றிலும் எக்ஸலண்ட்டாக இருக்க அவர் விரும்புகிறார். நம்ம பாடி லாங்குவேஜ்லேயும் எக்ஸலண்ட்டாக இருக்கணும். மற்றவங்க கிட்ட போய் உட்காந்து நம்ம சாப்பிடும்போது டேபிள் மேனர்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, அதுலேயும் நம்ம எக்ஸலண்ட்டாக இருக்கணும். நம்ம மற்றவங்களோட நெகோஷியேட் பண்ணி நம்ம பிஸ்னஸ் டீலிங் பண்ணுறோம்ல, அப்போ அவங்ககிட்ட பேசும்போது கம்யூனிகேஷன்லேயும் எக்ஸலண்ட்டாக இருக்கணும். அந்த கம்யூனிகேஷனுக்கோ அல்லது நம்முடைய பிஸ்னஸ்க்கோ நம்ம யூஸ் பண்ணுற டெக்னாலஜி இருக்குல்ல, தொழில்நுட்பம், அதுலேயும் நம்ம என்ன செய்யணும், எக்ஸலண்ட்டாக இருக்கணும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ எல்லாவற்றிலும் எக்ஸலண்ட்டாக இருக்க தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் நாம் என்ன செய்யறோம் அப்படின்னா, நாம பொதுவாக மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, இதெல்லாம் ஆவிக்குரியது, இதெல்லாம் என்னது தொழில்நுட்பமா, இதெல்லாம் என்னது உலகத்துக்குரியது. அருமையானவர்களே, ஆண்டவர் நமக்கு அறிவை கொடுத்ததுனால தான் இந்த தொழில்நுட்பத்தை நம்ம உண்டாக்கி இருக்கிறோம். நம்ம தொழில்நுட்பத்தை உண்டாக்கும் போது ஆண்டவருடைய தன்மையை, ஆண்டவருடைய நேச்சரை நம்ம ரிஃப்ளெக்ட் பண்றோம், நம்ம பிரதிபலிக்கிறோம். ஆண்டவர் இந்த உலகத்தை எல்லாத்தையும் உண்டாக்கினார் பாருங்க. இந்த உலகம் நீங்க பாத்தீங்கன்னா, பூமி எதிர்ச்சி அது இதுன்னு நம்ம சொல்றோம்ல, இந்த உலகமே மாறிட்டு இருக்கு, தன்னையே வடிவமைச்சிட்டு இருக்கு வெவ்வேறு விதங்கள்ல. லேண்ட்ஸ்கேப்பே மாறுது. இந்த உலகமே தன்னையே மாற்றிக்கொண்டு மிக அழகாக மாறிக்கொண்டே இருக்கு. நீங்க ஒரு இடத்த போயிட்டு பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 200-300 வருஷம் கழிச்சு நீங்க போய் பார்த்தீங்கன்னா அது வித்தியாசமா இருக்கும். இல்லை ஒரு 500 வருஷம் கழிச்சு நீங்க போய் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஏன்னா இந்த உலகமே மாறுது. பியூட்டிஃபுல் வேர்ல்ட். ஆண்டவர் அழகான நம்முடைய சரீரம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு பெரிய தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய மெஷினரி நம்ம பார்க்கறது. சில வேளை நம்ம சொல்றோம் இல்லைங்களா, டாக்டர்ஸ்ட்ட போனா ஆப்ரேஷன் பண்றாங்க, ஏதோ மெஷின் மாதிரி இதை எடுக்கிறாங்க, அப்புறம் ஃபிக்ஸ் பண்றாங்க. ஆமா, இது ஒரு மெஷினரி. மிக அழகாக டாக்டர்ஸுக்கும் கூட புரியாத அளவுக்கான ஒரு மெஷினரியை ஆண்டவர் உங்களுக்குள்ள எனக்குள்ள அவர் படைச்சிருக்கார், நமக்குள்ள படைச்சிருக்கார். அப்ப இந்த உலகத்துல பார்க்கிற எல்லா மெஷினரி சிஸ்டம்ஸ் இது எல்லாத்தையும் உருவாக்கின ஆண்டவர் நமக்கும் அந்த அறிவை கொடுத்து தொழில்நுட்பத்தை உருவாக்க அவர் திறமை கொடுக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப எல்லாவற்றிலும் நம்ம எக்ஸலண்டா இருப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, பிப்ளிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் ஆன் டெக்னாலஜி. தொழில்நுட்ப கலை குறித்த தேவனுடைய அல்லது வேதாகமத்தினுடைய கருத்து என்ன, கண்ணோட்டம் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நீதிமொழிகள் 14வது அதிகாரம், நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம வாசிக்கலாம். நீதிமொழிகள் 14:4 நாம இப்படியாக வாசிக்கிறோம்: எருதுகள் இல்லாத இடத்தில் களஞ்சியம் வெறுமையாய் இருக்கும், ஆனால் எருதின் பலத்தினால் மிகுந்த அறுவடை உண்டு. எருதுகள் இல்லாத இடத்தில் களஞ்சியம் வெறுமையாய் இருக்கும், ஆனால் எருதின் பலத்தினால் மிகுந்த அறுவடை உண்டு. நாம இந்த வசனத்தை அப்படியே நம்ம பார்த்தோம்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். அப்படியே நம்ம பார்த்தோம்னா என்ன அர்த்தம்னா, நாம வேலை செய்யறதுக்கு, விவசாயம் செய்யறதுக்கு நமக்கு எருதுகள் தேவை. எருதுகளை வைத்து நம்ம விவசாயம் பண்ணோம் அப்படின்னம்னா நல்ல விளைச்சல் வரும். எருதுகள் இல்லை, எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு இதெல்லாம் எருதுகளை வைக்கிறது, சாணி போடணும், அதுக்கு புல்லெல்லாம் வைக்கணும், அதெல்லாம் வைக்கணும், ரொம்ப அசிங்கமாக இருக்கும், மெஸ்ஸியாக ஆயிரும் அப்படின்னு நினச்சி எருதுகள்லாம் வேணான்னு சொன்னால் ஓகே, எருதுகள்லாம் வேணான்னு சொன்னால் விவசாயம் நடக்காது. விவசாயம் நடக்கலைன்னா விளைச்சல் இல்லை, விளைச்சல் இல்லைன்னா உங்களுக்கு சாப்பாடு இல்லை. இதுதான் இங்கே நம்ம பார்க்குறோம். நம்ம அப்படியே என்ன இந்த வசனம் சொல்லுதுன்னு பார்த்தோம்னா இதுதான் இந்த இடத்துல அர்த்தம். இந்த எருதுகள் அப்படிங்கிறது ஃபார்மிங் டெக்னாலஜியில், அன்னைக்கு இருந்த ஃபார்மிங் டெக்னாலஜி, விவசாய தொழில்நுட்பத்தில் ஒரு கருவியாக எருதுகள் இருந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ இங்கே வசனம் என்ன சொல்லுதுன்னா, அன்னைக்கு இருக்கிற மக்களை பார்த்து இந்த வசனம் சொல்லுது, இன்னைக்கு இருக்கிற ஃபார்மிங் டெக்னாலஜியில், விவசாய தொழில்நுட்பத்தில் இருக்கிற எருதுகளை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா ரிஸ்க் எடுக்க வேண்டியதாக வரும், கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ண வேண்டியதாக வரும்.
கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்க தான் செய்யும். சாணி அள்ளணும், புல்லை போடணும், அப்புறம் அவைகளை பூட்டி நீங்கள் வந்து உழணும், இதெல்லாம் செய்யணும். ஓகேயா? இல்லை, இதெல்லாம் எனக்கு வேண்டாம், அதெல்லாம் தொட முடியாது, புல்லெல்லாம் போட முடியாது, எதுகெல்லாம் கவனிக்க முடியாது, எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு டெக்னாலஜி இல்லை, கருவிகள் இல்லை, உங்களுடைய ஃபார்மிங் வந்து நடக்க போகிறதில்ல, விவசாயம் நடக்க போகிறதில்ல, சாப்பாடு இல்லை. நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. நம்ம சொல்லலாம் பரவாயில்ல, எப்படி ஆடு மாடுகள்லாம் பார்த்துக்கலாம், எருதுகளை எப்படி நல்லா கவனிச்சுக்கலாம் அப்படின்னு நான் கற்றுக்குவோம். இல்லை தீவனம் போடலாம், என்ன தீவனம் போடலாம், எப்படி நம்ம பராமரிக்கலாம், அதை நம்ம கற்றுக்குவோம். பரவாயில்ல, மெஸ்ஸியாக இருந்தாலும் பரவாயில்ல, மெஷினை எந்த மெஷினை ஆப்ரேட் பண்ணாலும் அதுக்கு ஏதாவது ஆயில் போட்டு ஆகணும், ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும். நம்ம இதையும் நம்ம பண்ணுவோம். நமக்கு விளைச்சல் தேவை, நாம நல்லா இருக்கணும், நாம மற்றவங்களுக்கு என்ன செய்யணும், நெல் கொடுக்கணும், இதை செய்வோம் அப்படின்னு செய்யலாம். இல்லை வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கலாம். ஆனால் வேதவசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, இதை சொல்றது மூலமா என்ன சொல்றதுன்னா, நீங்க இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி, இன்னைக்கு இருக்கிற கருவிகளை நீங்க யூஸ் பண்ணி நீங்க செய்ய வேண்டியதை நல்லா செய்யுங்க அப்படிங்கிறத இந்த வசனம் சொல்லுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். டெக்னாலஜினா என்ன? டெக்னாலஜினா என்ன? இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. இது வந்து என்ஜினியரிங் கிளாஸ்ல இல்லை, நிறைய என்ஜினியர்ஸ்லாம் இருக்கீங்க, நீங்கள் படித்தவங்க, உங்கள் ஃபீல்டை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் கேம்பிரிட்ஜ் டிக்ஷனரிக்கு போயிட்டு டெக்னாலஜினா என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதான் நம்ம பார்க்குறோம். What is technology? The use of scientific knowledge or processes in business, industry, manufacturing and other things. அதாவது விஞ்ஞான அறிவு, அல்லது இப்படி எடுத்துக்கலாம், ஒரு அறிவை எடுத்து பயன்படுத்துவது தான் டெக்னாலஜி. அந்த பயன்படுத்தும் முறை இருக்குல்ல, அதுதான் டெக்னாலஜி. இந்த மோட்டார் சிஸ்டத்தை பயன்படுத்தி தான் இப்போ ஃபேனை ஓட்டிகிட்டு இருக்காங்க. மோட்டார் சிஸ்டத்தை பயன்படுத்தி தான் நம்ம பைக் ஓடுது, நம்ம கார் ஓடுது. ஒரே ஒரு அறிவு, அந்த அறிவை பார்த்தீங்கன்னா பல்வேறு விதங்களில் பயன்படுத்துகிறாங்க. அதுதான் டெக்னாலஜி. இப்போ இதெல்லாம் நான் பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொன்னால் என்னது, நம்ம மிக்சி கூட ஓடாது, நம்ம சட்னி அரைக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் இதை தெரிஞ்சுக்கிட்டேன், புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றது மட்டும் கிடையாது, அதை நம்ம அப்ளை பண்ணுறோமா அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இன்னைக்கு நாலேஜுக்கு அறிவுக்கு பஞ்சம்லாம் கிடையாது. இன்னைக்கு யூடியூப் பார்த்து நிறைய பேர் அவங்களே டாக்டராக மாறிட்டாங்க, அவங்களே வக்கீலாக மாறிட்டாங்க, அவங்களே எல்லாமே மாறிட்டாங்க அந்த யூடியூப்பை பார்த்து. ஆனால் அதை ஒரு அறிவை எடுத்து பயன்படுத்தி அந்த அனுபவத்தின் மூலமாக கண்டறிந்திருக்கிறோமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அந்த கண்டறிந்த அறிவை இன்னும் பயன்படுத்தி மற்றவங்களுக்கு அந்த அறிவை புகட்டுகிறோமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அருமையானவர்களே, இந்த அறிவை நம்ம எங்கெல்லாம் பயன்படுத்தலாம்னா, வாழ்க்கையில் உள்ள எல்லா விஷயங்களிலும் பயன்படுத்தலாம். பிஸ்னஸில் பயன்படுத்தலாம், நமக்கு தெரிஞ்ச அறிவை என்ன செய்யலாம், பிஸ்னஸில் பயன்படுத்தலாம், மற்ற இண்டஸ்ட்ரியில் தொழில் காரியத்தில் நம்ம பயன்படுத்தலாம். அந்த அறிவை பயன்படுத்த தான் அது வளரும். எனக்கு விவசாயம் பண்ணுறதை நான் பார்த்துருக்கிறேன், மாட்டு வண்டி கூட ஓட்டியிருக்கிறேன். ஆனால் எந்த காலத்தில் நெல் போடுறது, எந்த காலத்தில் அறுக்கிறது தெரியாது எனக்கு. மாட்டு வண்டி கூட ஓட்டியிருக்கிறேன் நான் சின்ன பையனாக இருக்கும்போது, டீனேஜராக இருக்கும்போது தெரியாது. ஆனால் விவசாயிகிட்ட கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், சரியாக சொல்லுவாங்க. எப்போ நெல் போடணும், எப்போ எள்ளு போடணும், எப்போ என்ன செய்யணும், எல்லாமே என்னது அவங்களுக்கு தெரியும், நமக்கு தெரியாது. அந்த அறிவை அவங்க பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் அதுக்கு என்ன உரம் போடணும், என்ன பெஸ்டிசைட் போடணும், இது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அருமையானவர்கள், இன்னைக்கு நிறைய ஆப்பெல்லாம் வந்துருச்சு விவசாயிங்க பயன்படுத்துகிற மாதிரி ஆப்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அதை பயன்படுத்தி என்ன செய்யலாம், அவங்க நிறைய காரியம் செய்யலாம். இதை பயன்படுத்தி செய்கிறவங்க நல்லா வராங்க. இன்னும் நம்ம விவசாயத்தில் மாடர்ன் டெக்னாலஜி யூஸ் பண்ணல இந்தியாவில், பட் இன்னும் நிறைய யூஸ் பண்ணுறதுக்கு இருக்குது. ஆனால் இருக்கிறத யூஸ் பண்ணுறவங்க என்ன செய்கிறாங்க, நல்லா வர்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நான் விவசாயத்தை பற்றி பேசுகிறேன், ஏன்னா இங்கே எருதுகள்னு சொல்லப்பட்டதுனால நான் விவசாயத்தை பற்றி பேசுகிறேன். இப்படி நம்ம ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் என்னென்ன டெக்னாலஜி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிகிட்டே போகலாம். இப்போ கொஞ்ச நேரம் நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, டெக்னாலஜி இன் காட்ஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் சால்வேஷன். இந்த முழு வேத புஸ்தகமே ஆண்டவர் எப்படி ரட்சிப்பின் திட்டத்தை கொண்டு வந்தாரு, நடப்பித்தார் அப்படிங்கிறத காண்பிக்குது. ஆனால் இந்த ரட்சிப்பின் திட்டத்தை காண்பிக்கிற, எப்படி ஆண்டவர் நடப்பித்தார் அப்படின்னு காண்பிக்கிற இந்த வரலாறுல, பைபிளில் இருக்கிற வரலாறுல நீங்கள் தொழில்நுட்பத்தினுடைய வரலாறையும் நீங்கள் பார்க்குறீங்க, தொழில்நுட்பத்துடைய வரலாறையும் நீங்கள் பார்க்குறீங்க. ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் அவங்க இருந்தாங்க. பண்படுத்தவும் பாதுகாக்கவும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே வைத்தார்.
அப்போ பண்படுத்த வேண்டுமென்றால், பாதுகாக்க வேண்டுமென்றால், முக்கியமாக பண்படுத்துவதற்கு ஏதாவது டூல்ஸ் யூஸ் பண்ணாங்களா, கருவி யூஸ் பண்ணாங்களா, ஏதாவது மெத்தட் யூஸ் பண்ணாங்களா, சிஸ்டம் யூஸ் பண்ணாங்களா அப்படின்றது நமக்கு ஒரு கேள்வி. பைபிளில் எதுவும் சொல்லலை. அவர் வந்து கையை வச்சே எல்லாத்தையும் நோண்டிருப்பாரு அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் பாவத்தில் விழுந்த உடனேயே அவங்க இலையை எடுத்து அதை தச்சு ஒரு ஆடையாக போட்டுக்கொள்ள வேண்டும் என்ற அறிவு அவர்களுக்கு இருந்தது. ஏதாவது ஒரு சிஸ்டம் அவர்கள் வைத்திருப்பார்கள் என்று நான் யூகிக்கிறேன். நான் அந்த சிஸ்டம் தான் வச்சாங்கன்னு சொல்லிட்டு நான் வாதிடவில்லை. ஆனால் சிஸ்டம் ஏதாவது வச்சிருந்திருப்பாங்க, அந்த அளவுக்கு கூட ஆண்டவர் அறிவு கொடுக்கலையா அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஆதாம் ஏவாள் அடுத்ததாக பார்க்குறோம். ஆதாம் ஏவாள் பாவத்தில் விழுந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் சொல்றார், நீ உன் வேர்வையை சிந்தி தான் என்ன செய்யணும், நிலத்தில் பாடுபடணும் அப்படின்னு சொல்றாரு. ஏதாவது ஒரு குச்சியை வச்சாவது என்னது நோண்டணும்னு யோசிச்சிருப்பாங்க. ஏதாவது ஒரு கருவியை உண்டாக்கணும் அப்படின்னு அவங்க யோசிச்சிருப்பாங்க. ஏன்னா இப்போ ஹார்ட் ஒர்க் முன்னாடி இருந்த மாதிரி ஒரு சௌகரியமான வசதியான இலகுவாக செய்யக்கூடிய வேலையெல்லாம் கிடையாது. இது ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறத பார்க்குறோம். அது மட்டுமல்ல, அது முடிஞ்சோடனே பாவத்தில் விழுந்தோடனே பார்த்தீங்கன்னா அவங்க டக்குன்னு அவங்களுக்கு அறிவு வருது பாருங்க. ஓ, இலையை எடுக்கணும், நம்ம வந்து அதை தைக்கணும், ஒரு ஆடையாக போட்டுக்கணும் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட்டு டெக்ஸ்டைல் டெக்னாலஜி எங்கே ஆரம்பிச்சிச்சுன்னா அங்கே தான் ஆரம்பிச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். திருப்பூரில் கோயம்புத்தூர்லாம் கிடையாது, அங்கே தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும். யோசிச்சு பார்த்துருக்காங்க பாருங்க, அந்த அறிவு அவங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா காயின் ஆபேல் அவர்கள் 2 பேரும் ஆண்டவர்கிட்ட காணிக்கை கொண்டு வரதை நம்ம பார்க்குறோம். காயின் வந்து காய்கறிகளை கொண்டு வராரு, ஆபேல் வந்து விலங்க அடித்து கொண்டு வருகிறார், காணிக்கையாக கொண்டு வருகிறார் அப்படின்றத பார்க்குறோம். காயின் வந்து அப்பா வழியில் விவசாயத்தில் போயிட்டார். ஆனால் ஆபேல் வந்து ஆடு மாடுகளை வளர்க்கிற அந்த ஒரு வேலையில் அவர் போயிட்டார். 2 பேருமே நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன், நிச்சயமாக அவர்கள் ஏதாவது ஒரு டெக்னாலஜினா இந்த கம்ப்யூட்டர் மட்டும் யோசிக்கக்கூடாது. டெக்னாலஜினா மனசில் வச்சுக்கணும், மெத்தட். டெக்னாலஜினா அப்ளிகேஷன், ஒரு அறிவை உபயோகப்படுத்தும் விதம், அதுதான் டெக்னாலஜி, வேற ஒன்றுமே கிடையாது. அது மட்டும் இல்லை, டெக்னாலஜியில் டூல்ஸும் இருக்கு, கருவிகளும் இருக்கு. கருவிகளை எப்படி உருவாக்கி அதை பயன்படுத்துறது, காரியங்களை நடப்பிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ நிச்சயமாக ஆபேல் ஏதாவது ஒரு கத்தி யூஸ் பண்ணியிருப்பார், கல்லில் உண்டான கத்தியாவது என்னது அவர் யூஸ் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இப்படி அவர்கள் என்ன செஞ்சாங்க, டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆதியாகமம் 4வது அதிகாரத்தை, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பேசேஜ், இதை நான் உங்களுக்கு வாசிக்கணும் அப்படின்ட்டு நான் விருப்பப்படுறேன். 17வது வசனத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே போட்டிருக்கு, பின்பு காயின் தன் மனைவியுடன் உறவு கொண்டான், அவன் கர்ப்பவதியாகி ஏனோக்கை பெற்றாள். பின்பு காயின் ஒரு பட்டணத்தை கட்டி கொண்டிருந்தான் அப்படின்னு பார்க்குறோம். ஒரு பட்டணத்தை காயின் கட்டினார். பட்டணத்தை எப்படி டெக்னாலஜி இல்லாமல் கட்டியிருக்க முடியும், யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம அர்பனைசேஷனை பற்றி நம்ம பேசுகிறோம் இல்லைங்களா, நகரமயமாக்குதல் பற்றி நம்ம பேசுகிறோம். அன்னைக்கே நகரமயமாக்குதல் ஆரம்பமாகிவிட்டது. அப்போ அன்னைக்கு பட்டணத்தை கட்டினார் அப்படின்னா ஒரு டெக்னாலஜி, ஏதாவது ஒரு டெக்னாலஜி, எப்படி வந்து கல்லை உடைக்கிறது அல்லது எப்படி வந்து செங்கல் பிரிக்ஸை உருவாக்குறது, இப்படி எல்லாம் அவருக்கு வந்து ஏதோ ஒரு பேசிக் லெவலில் அன்றைக்கு இருந்த அந்த அறிவில் ஏதாவது ஒன்று செஞ்சிருப்பாரு. அப்போ நம்ம நிச்சயமாக நம்பலாம். அதுக்கப்புறம் நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா 20வது வசனத்தில் ஆதாள் யாபேலை பெற்றால், முதலில் கூடாரங்களில் வசித்து மந்தை மேய்த்தவன் அவனே. இப்போ இன்னும் ஆபேல் வந்து கொஞ்சம் தான் மந்தை காரியத்தை பண்ணாரு, ஒரு இண்டஸ்ட்ரியாவே, ஹஸ்பண்ட்ரின்னு சொல்கிறாங்களே, ஆடு மாடுகளை வளர்த்து தொழில் செய்கிற அந்த ஒரு வேலைக்கு அங்கே இவர் போயிட்டாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். யாபேல் அப்படிங்கிறவர் போயிட்டாரு. அப்புறம் கூடாரங்களை உண்டாக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கூடாரம் உண்டாக்கும் டெக்னாலஜி வந்து விட்டது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுடைய சகோதரின் பெயர் யூபால், அவன் முதலில் வீணை புல்லாங்குழல் ஆகிய இசைக்கருவிகளை இசைத்தவன் ஆனான். மியூசிக்கல் டெக்னாலஜி வந்துருச்சு, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னது அன்னைக்கு வந்துருச்சு. நாகரிகம் அப்படியே வளர்ந்து கொண்டே போகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கப்புறம் சில்லாலும் தூபால் காயின் என்னும் ஒரு மகனை பெற்றால், அவன் வெண்கலம் இரும்பு ஆகியவற்றால் கருவிகளை செய்யும் தொழிலாளி ஆனான் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இரும்பு வெண்கலத்தான் வச்சு கருவிகளை செய்கிற டெக்னாலஜி அன்னைக்கு வந்து விட்டது அப்படிங்கிறத பார்க்குறோம். நாகரிகம் வளர்ந்து கொண்டு இருக்கு. ஆண்டவர் இதுக்கெல்லாம் அகேன்ஸ்டாக இருக்கிறாரா அப்படின்னா இல்லவே இல்லை. ஆண்டவர் எங்கேயாவது வந்து ஏய் யாரும் இதை செய்யாதீங்க, எல்லாம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லவே இல்லை. நீங்க வந்து பாபிலோனிய புராணங்களில் பார்த்தீங்கன்னா, நம்முடைய புராணங்களையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு கடவுள் இருப்பார். கல்வியா அதற்கு ஒரு கடவுள், இது கருவிகளை செய்கிறதா அதுக்கு ஒரு கடவுள், மியூசிக்கா அதுக்கு ஒரு கடவுள், இதுவா அதுக்கு ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த கடவுள் வந்தா அருள் கொடுத்தாதான் என்னது இந்த மியூசிக்கே வரும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க.
பாபிலோனிய புராணங்களையும் அப்படிதான். ஆனா இங்க நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, ஆண்டவர் வந்து மனுஷனுக்கு திறமையை கொடுத்து, திறனை கொடுத்து, நீயே உற்பத்தி பண்ணு அப்படின்னு சொல்றாரு. மனிதன் உற்பத்தி பண்ணுகிறான், டெக்னாலஜியை உருவாக்குகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் டெக்னாலஜிக்கெல்லாம் அகேன்ஸ்டே கிடையாது. நான் இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், இன்ஜினியரிங் படிக்க போறவங்க ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நான் சொல்லுவேன், இங்கே நம்ம சர்ச்சில் சொல்லுவேன், போகிறவங்ககிட்டலாம் நான் சொல்லுவேன், ஏதாவது ஒன்று கண்டுபிடிங்கன்னு சொல்லுவேன். ஏதாவது ஒன்று கண்டுபிடிங்க, ஏதாவது ஒன்று கண்டுபிடிங்க. ஒரு சின்ன பின்னு மாதிரி இருந்தாலும் சரி, எல்லாரும் வாங்குற மாதிரி ஒரு பொருளை கண்டுபிடிங்க, அல்லது ஒரு சர்வீஸை கண்டுபிடிங்க, ஏதாவது ஒன்று கண்டுபிடிங்க. இன்னோவேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டுபிடிப்பது, புதுமையாக ஒரு காரியத்தை செய்வது மிக 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 முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவருடைய ஜெபம் பண்ணுங்க இந்த வாரம் முழுவதும். ஆண்டவரே, என்னுடைய பிஸ்னஸில், என்னுடைய தொழிலில், நான் செய்கிற காரியத்தில் நான் ஏதாவது ஒரு இன்னோவேஷன் பண்ணணும், நான் ஏதாவது ஒரு புதுசாக ஒன்று பண்ணணும். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க, என் மைண்டை நீங்கள் தொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சிட்டே இருங்க, யோசிச்சிட்டே இருங்க, யோசிச்சிட்டே இருங்க, யோசிச்சிட்டே இருங்க. திடீர்னு யுரேக்கா அப்படின்னு, வாவ், எனக்கு வந்துருச்சு, பொறி தட்டிருச்சு, நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன செய்வீங்க? செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. யோசிச்சிட்டே இருங்க, யோசிச்சிட்டே இருங்க, யோசிச்சிட்டே இருங்க, ஜெபம் பண்ணிட்டே இருங்க, கேட்டுகிட்டே இருங்க. என்ன பண்ணுறது யோசிங்க. பேப்பர் எடுத்து வச்சுங்க, பேனா எடுத்து வச்சு, சின்ன நோட் புக் வச்சுங்க, யோசிச்சிட்டே இருங்க, யோசிச்சிட்டே இருங்க. நான் சொல்கிறேன் பாருங்க, இந்த வாரத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணி அப்படி யோசிச்சிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு ஐடியா கொடுப்பார். நம்ம என்ன செய்யறது இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, திங்க் பண்ணுறதே வேலை, திங்க் பண்ணுறதே வேலை. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஹென்ரி ஃபோர்டு வந்து காலை சேர் பெஞ்ச் மேலே போட்டுட்டு அப்படியே உட்காந்து ஏதோ யோசிச்சிட்டே இருந்தாராம். ஒருத்தர் வந்து என்ன செய்யறாரு, என்ன ஒரு பேசாமல் உட்காந்துட்டு இருக்கிறாரு, ஏதோ யோசிச்சிட்டே இருக்காரு, இவருக்கு நிறைய சம்பளம், இவர் தான் வந்து இந்த கம்பெனியுடைய ஓனரு, இவருக்கு போய் இவ்வளோ சம்பளமா அப்படின்னு கேட்டாங்களா? அப்போ ஒருத்தர் சொன்னாரா, யோசிக்கிறது தான் உலகத்திலேயே பெரிய கஷ்டமான வேலை. யோசிக்கிறது தான் பெரிய கஷ்டமான வேலை. யோசிக்கிறவங்களுக்கு தான், யோசித்து இன்டலெக்டை யூஸ் பண்ணி யார் வேலை செய்கிறாங்களோ அவர்களுக்கு தான் அதிக சம்பளம். நீங்கள் நல்லா பாருங்க, நல்லா பாருங்க. ஒரு உருளைக்கிழங்கு இருக்குன்னு வச்சுங்களேன், எத்தனை உருளைக்கிழங்குன்னு எண்ணி போடுப்பா, 1 2 3 4 5 எண்ணி போடு அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு சம்பளம். இந்த உருளைக்கிழங்கு தூக்கி சாக்கில் போடு அப்படின்றவங்களுக்கு ஒரு சம்பளம். உண்மையிலே இது நல்ல உருளைக்கிழங்கா கெட்ட உருளைக்கிழங்கா தரம் பிரிங்க அப்படின்னு சொல்லி அங்கே தரம் பிரிக்கிறாங்களா, அவங்களுக்கு வேற ஒரு சம்பளம். நல்லா யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஸோ டெக்னாலஜி, இன்னோவேஷன், புதுமையாக படைப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம் லைஃப்ல. அடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நோவாவை பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் லைன், நோவா ஒரு பெரிய பேழையை கட்டுறாரு. டெக்னாலஜி இல்லாம கட்டிருப்பாரு நினைக்கிறீங்களா? அதுக்கு ஒரு டெக்னாலஜி இருந்திருக்கும். அது ஆண்டவர் வந்து ப்ளூ பிரிண்ட் போட்டு கொடுக்குறாரு, இந்த மாதிரி நீ கட்டு அப்படின்னு சொன்னார். ஆண்டவர் டெக்னாலஜிக்கு வந்து விரோதமானவரே கிடையாது. ஆண்டவர் வந்து பிளானிங்க்கு விரோதமானவரே கிடையாது. நல்ல பிளான் பண்ணி கொடுத்து ஒரு பெரிய கப்பலை கட்டு. ஏன்னா அவ்வளோ பெரிய வெள்ளம் வரும்போது நீங்கள் ஸ்விம்மிங் தெரிஞ்சாலும், உங்களுக்கு நீச்சல் தெரிஞ்சாலும் நீச்சல் அடிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். அதனால நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு கப்பலை கட்டுங்க அப்படின்னு அவர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் டெக்னாலஜி வந்து துர்பிரயோகம் பண்ணப்பட்ட இன்னொரு இடத்த நம்ம பார்க்கலாம். எங்கே அப்படின்னா, ஆதியாகமம் 11வது அதிகாரம் 3 - 4 வரைக்கும் வாசிக்கும் போது, அங்கே பாபேல் அப்படிங்கிற இடத்துல, ஆதியாகமம் 11 பாபேல் அப்படிங்கிற இடத்துல ஒரு பெரிய கோபுரத்தை கட்டுறாங்க. அந்த கோபுரம் எதை காண்பிக்குது அப்படின்னா, கோபுரத்தை கட்டினது தப்பு கிடையாது, பெருசா கட்டினது தப்பு கிடையாது, அவர்கள் அந்த இடத்துல கூடியிருந்ததும் தப்பு கிடையாது. அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வரலாற்று கலாச்சாரத்தை படித்து பார்க்கும்போது நமக்கு தெரிகிறது, அந்த கோபுரம் பெரிய கோபுரம், அந்த கோபுரத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா, கீழே ஒரு ஷ்ரைன், ஒரு சின்ன கோயில் மாதிரி இருக்கும். அங்கே அவங்களுக்கு ஐடியா என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கோபுரங்கள் நீங்கள் கூகுள் பண்ணி பார்க்கலாம், ஜிகராட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள், இப்போ பார்க்காதீங்க, அப்புறம் போய்ட்டு பாருங்கள், ஜிகராட் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் பண்ணி பாருங்கள். இந்த ஜிகராட் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் வந்து பாபிலோனில் நிறைய இருந்துச்சு, மெசபடோமியா இருந்துச்சு, ஈராக்கு, ஈரான் அந்த இடங்கள்ல இன்னைக்கு இருக்கு. அதனுடைய எச்சங்கள் வந்து இன்னைக்கு இருக்கு. நீங்கள் பார்க்கலாம், ஆர்கியாலஜியில் எல்லாம் பார்க்கலாம். ஒரு சில ஒரு சிகராட்டுக்கு வந்து பேர் என்ன அப்படின்னா, வானத்தின் வாசல். அந்த சிகராட் வழியா மேலே இருந்து, அதாவது ஸ்டெப்பாக போட்டிருக்காங்க, மேலே இருந்து கடவுள் என்ன செய்வார்னா, அங்கே மேலே வந்து கொஞ்சம் இலைப்பாரிட்டு அவர் இவங்க கூப்பிடும்போது கீழே இறங்கி வந்து அந்த கோயிலில் இருந்து இவங்க வேண்டுதலுக்கு பதில் தருவார். அப்புறம் என்ன செய்வார், மறுபடியும் அவர் போயிடுவார். இதுதான். அப்போ என்னன்னா, மொத மனுஷன் டெக்னாலஜி எதுக்கு யூஸ் பண்ணானா,
தனக்கென்று ஒரு கடவுளை உருவாக்கிக் கொள்வதற்காக, தனக்கென்று ஒரு மதத்தை உருவாக்கிக் கொள்வதற்காக, கடவுளையும் தன்வயப்படுத்துவதற்காக, கடவுளையும் இணங்க வைப்பதற்காக, எப்படியாவது மனிப்புலேட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக என்ன செஞ்சானா டெக்னாலஜி அவன் உருவாக்கினான் அப்படிங்கிறத பார்க்க. பெரிய கோபுரம் மற்ற எல்லாவற்றையும் அவன் உருவாக்கினான். அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வாசிச்சிங்கன்னா நீங்கள் ஆபிரகாம் வந்து கூடாரங்களை போடுவதை நம்ம பார்க்கலாம். ஆபிரகாமும் அந்த கூடார தொழிலுடைய நுட்பங்களை எல்லாம் அவர் தெரிந்து வைத்திருந்தார் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பாருங்க. இயேசுவை பார்த்தீங்க அப்படின்னா இயேசு வந்து டெக்னாலஜிலாம் தெரியாதவர்லாம் கிடையாது. அவர் யாராக இருந்தார்? கார்பெண்டர், தச்சனாக அவர் இருந்தார் என்று வேதவசனம் சொல்கிறது. கார்பெண்டர்ஸ் என்னென்னலாம் யூஸ் பண்ணுவாங்க யோசித்து பாருங்க. என்னென்ன கருவிகள்லாம் யூஸ் பண்ணுவாங்க, எப்படிலாம் அவங்க நினச்சி பார்ப்பாங்க, யூஸ் பண்ணுங்க, நினச்சி பாருங்க. எப்படிலாம் அந்த பிஸ்னஸில் அந்த தொழில்நுட்ப கலையை அவங்க வந்து கற்றிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. என்ன ஒளி இருந்திருக்கும், அப்புறம் சா இருந்திருக்கும், மெஷரிங் லைன் இருந்திருக்கும், இப்படி எல்லாமே இருந்திருக்கும். இயேசு கிறிஸ்து அழகாக மெஷர் பண்ணியிருப்பார், அழகாக கணக்கெல்லாம் போட்டிருப்பார். எங்க இவ்வளோ வாங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பார். அவர் சாதாரண தச்சன் மட்டும் இல்லை. ஆக்சுவலாக அந்த வார்த்தை டெக்டோன் அப்படிங்கிறது வந்து பில்டர் அப்படிங்கிற அந்த வார்த்தையை தான் சொல்லுது. இங்கே பில்டர்ஸ்லாம் இங்கே இருக்கிறாங்க. பில்டர், இயேசு கிறிஸ்துடைய தொழிலில் தான் நீங்கள் இருக்கீங்க, பில்டர். அப்போ பில்டு பண்ணுறவங்க, கட்டடத்தில் கலையில் இருக்கவங்க அல்லது கார்பென்ட்ரியில் இருக்கவங்க என்ன மாதிரி டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் பாருங்கள். இயேசு கிறிஸ்து அதை யூஸ் பண்ணி அவர் வேலை செஞ்சிருக்காரு. ஈவன் தச்சன் அல்லவா அப்படின்னு சொல்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவரை தெரிஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க, தச்சன் சொல்லிட்டு. இயேசுடைய டிசைபிள்ஸை, இயேசுடைய சீடர்கள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் ஃபிஷிங் டெக்னாலஜி தெரிஞ்சவங்களா இருந்தாங்க. நிறைய சீடர்கள் ஃபிஷிங் டெக்னாலஜி அவர்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. நெட்டு எங்கே வாங்கணும், எது நல்ல நெட்டு வந்து கிழிஞ்சா அதை எப்படி சரி பண்ணணும் எல்லாம் அவங்க தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. போட்ஸு, அப்புறம் அது என்ன வலிப்பாங்களா அதுக்கு, துடுப்பு அதை எப்படி கையாளுறது எல்லாமே அவர்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்ற பார்க்குறோம். அவர்களை தான் ஆண்டவர் கூப்பிட்டாரு. உங்கள் ஃபிஷிங் டெக்னாலஜியில் நீங்கள் வாங்க வந்து என்ன செய்யுங்க, ஃபிஷிங் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நீங்கள் மனுஷர்களை பிடிங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அதே டெக்னாலஜி, அதே அப்ளிகேஷன் தான், அதே ப்ராக்டிசஸ் தான். இங்கே மனுஷனை வந்து நீங்கள் பிடிங்க அப்படின்னு சொன்னார். நீங்கள் பவுலை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பவுல் வந்து நிறைய டெக்னாலஜி நான் சொல்கிறேன் பாருங்க. இந்த லாங்குவேஜ் இருக்குல்ல, தமிழ் அப்படிங்கிற லாங்குவேஜ், அது ஒரு பெரிய கருவி. லாங்குவேஜே இல்லைன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. என்ன செய்கை தான் நம்ம போவோம். லாங்குவேஜ் வந்து அவ்வளவு சூப்பரான ஒரு கருவி. அதில் லாங்குவேஜை பார்த்தீங்கன்னா அதில் டெக்னாலஜி, கிராமர்லாம் இருக்குல்ல, அதே வந்து ஒரு டெக்னாலஜின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு முறைமை, ஒரு சிஸ்டம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ரைட்டிங் டூல்ஸ் வந்து பவுல் யூஸ் பண்ணார், ட்ராவல் பண்ணார். அப்புறம் பார்த்தீங்கன்னா லீகல் சிஸ்டத்தை யூஸ் பண்ணார். அவர் சொல்கிறாரு, நான் வந்து ரோம சிட்டிசன், எனக்கு இந்த மாதிரியான விசாரணைலாம் தேவை அப்படின்னு அவர் பேசுகிறார் பாருங்க. லீகல் சிஸ்டம் அவருக்கு தெரிஞ்சிருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் சேனல்ஸு எங்கெங்க எப்படி கூரியர் வழியாக தான் அவர் வந்து புஸ்தகத்தெல்லாம் அனுப்புகிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தையும் கூரியர் வழியாக தான் அனுப்புகிறாங்க. அன்றைக்கே கூரியர் சிஸ்டம்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது எல்லாமே டெக்னாலஜி. வேத புஸ்தகம் வந்து டெக்னாலஜிக்கு விரோதமாக இல்லவே இல்லை அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 முக்கியமான காரியம் எப்படி நம்ம டெக்னாலஜியை யூஸ் பண்ணலாம். எருதுகளை யூஸ் பண்ணலாம். எருதுகள் அப்படின்னா டெக்னாலஜின்னு வச்சுக்கோங்க. எருதுகள் அப்படின்னா கருவி அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. எப்படி வாழ்க்கையில் நம்ம கருவிகளை யூஸ் பண்ணலாம், டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம், எப்படி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லி நான் முடிக்க போகிறேன். ஒரு 4 முக்கியமான ஒரு காரியங்கள் ரெண்டுக்கும். எப்படி நம்ம டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம். ஒன்றாவது, டு எக்ஸ்ப்ளாய்ட் எப்படி நம்ம யூஸ் பண்ண we should not use it. வந்து we should not use to exploit or harm others for gain. மற்றவங்களை எப்படியாவது அடிச்சு நொறுக்கி நம்ம அவங்ககிட்ட இருந்து காசு வாங்கலாம், அவங்ககிட்ட இருந்து நம்ம பெனிஃபிட் ஏதாவது நம்ம கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது செய்யலாமா அப்படின்னா அப்படி செய்யவே கூடாது. அழிவுக்காக நம்ம டெக்னாலஜியை யூஸ் பண்ணவே கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நமக்கு எவ்வளவு அறிவு இருந்தாலும் சரி, அந்த அறிவை நம்ம வந்து மற்றவங்களை ஏமாத்துறதுக்காக நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. டிஎல் மூடி அவர்கிட்ட போயிட்டு ஒருத்தர் சொன்னார், இப்படி தான் சொன்னார், நம்ம எல்லாருக்கும் எஜுகேஷன் கொடுத்தோம்னா பாவம்லாம் குறைஞ்சிருந்தானே இந்த உலகத்தில் அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் சொன்னார், எஜுகேஷனை மட்டும் கொடுத்தோம்னா, சுவிசேஷத்தை கொடுக்காம, வேத புஸ்தகத்தை கொடுக்காம, ஆண்டவரை கொடுக்காம எஜுகேஷனை மட்டும் கொடுத்தோம்னா எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா எஜுகேட்டட் கிரிமினல்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ வேத புஸ்தகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு வந்து சத்தியம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நம்ம மறந்து விடக்கூடாது.
அடுத்தது ரெண்டாவதாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, டு கல்டிவேட் காட்ஸ் கிரியேஷன் ரெஸ்பான்சிபிலி. எதுக்கு நம்ம டெக்னாலஜி யூஸ் பண்ணோம்? ஆண்டவருடைய அந்த சிருஷ்டிப்பை வளமைப்படுத்துவதற்காக. இன்னைக்கு நீங்க ஒரு சில சோப்பெல்லாம் போட்டு நீங்க தண்ணியில கலந்தீங்கன்னா தண்ணியே பாய்சன் ஆயிரும். அதனால தான் என்ன செய்றாங்க, எல்லாம் ஈகோ ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொண்டு வராங்க. எல்லாம் என்வாயரன்மெண்டலி ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க கொண்டு வராங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். நாம் செய்கிற வேலைகள் எல்லாமே இந்த முழு சிருஷ்டிப்புக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்க வேண்டும். மரத்தை வெட்டி நம்ம என்ன செய்யக்கூடாது, டெக்னாலஜியை நம்ம இது பண்ணக்கூடாது. வேத வசனம் மிக தெளிவாக சொல்லுது. அதெல்லாம் ஒரு சப்ஜெக்ட், நான் அதுக்குள்ளே நான் போகலை. நம்ம இஷ்டம் போல் விலங்குகள்லாம் கட் பண்ணக்கூடாது, இஷ்டம் போல் எல்லாம் வேட்டையாடக்கூடாது, டெக்னாலஜி இருக்குது அப்படின்ட்டு நம்ம எதுவுமே செய்யக்கூடாது. இந்த நிலத்தையும் புலத்தையும் நம்ம சரியாக பாதுகாக்கும் விதத்தில் நம்ம டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த நிலத்தை பராமரிக்கிறவர்களாக நம்ம இருப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். ஏன் அப்படின்னா, ஆண்டவர் இந்த பூமியை ஆண்டு கொள்ளுங்கன்னு சொன்னார். நீங்களும் நானும் ஆளுகிற பரம்பரையாக இருக்கிறோம், இதை மறந்து விடக்கூடாது. அடுத்தது நான்காவதாக எப்படி நம்ம டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டு அட்வான்ஸ் காட்ஸ் மிஷன் இன் த வேர்ல்டு. இன்னைக்கு நான் மைக்கை வச்சு நான் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை, ஆண்டவருடைய வேலையை இந்த உலகத்தில் மேம்படுத்துவதற்காக நம்ம என்ன செய்யலாம், டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம், தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி நான் மைக்கை பிடிச்சி நான் பேசுகிறேன், நான் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண தேவையில்லை. அன்றைக்கி ஏசி எப்படி பேசியிருப்பார் பார்த்தாரு, எங்கே கொஞ்சம் தூரமாக மலை மேலே போய் நின்றுக்கலாம், அது போட்டில் நின்றுக்கலாம், இவங்கெல்லாம் என்ன செய்யட்டோம் நம்மளை பார்க்கலாம். ஏதோ அவரால் தெரிஞ்சதை அன்றைக்கி இருந்ததை அவர் யூஸ் பண்ணி அவர் பேசினார். ஆனால் இன்றைக்கி டெக்னாலஜி வந்துருச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேத புஸ்தகம் எல்லா லாங்குவேஜ்லையும் வந்துருச்சு. வேத புஸ்தகத்தை டிரான்ஸ்லேட் பண்ணி பிரிண்ட் பண்ணுறதுக்கு டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம். இப்படி பல்வேறு விஷயத்துக்கு, ஆண்டவருடைய காரியத்துக்காக, ஆண்டவருடைய ஊழியத்திற்காக நம்ம டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கோவிட்-19 இருந்தபோது நம்ம என்ன செஞ்சோம், ஜூம் யூஸ் பண்ணோம், எல்லாருமே கனெக்டடாக இருந்தோம். டெக்னாலஜியை நம்ம ஆண்டவருடைய காரியத்துக்காக பயன்படுத்தலாம், ஒன்றுமே பிரச்சனையே கிடையாது. நான்காவதாக, டு மல்டிப்ளை காட் கிவன் கிரியேட்டிவிட்டி அண்ட் விஸ்டம். ஆண்டவர் கொடுத்த அந்த ஆக்கப்பூர்வமான திறனை நாம் அதிகரிப்பதற்காக, ஞானத்தை அதிகரிப்பதற்காக நாம் என்ன செய்யலாம், யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி இங்கிலீஷ் பேச கற்றுக்கணுமா, நிறைய ஆப்ஸ் இருக்குது. நீங்கள் சாட் ஜிபிடியில் போயிட்டு நீங்கள் நான் ஒரு லெட்டரை அடித்து இந்த லெட்டரை கிராமர்லாம் கரெக்ட் பண்ணி கொடுத்துரு அப்படின்னா அது கரெக்டானது, கிராமர்லாம் கரெக்ட் பண்ணி கொடுத்துருது. இல்லை நான் ஒரு அஃபிஷியலாக ஒன்று அனுப்புகிறேன், கொஞ்சம் அஃபிஷியலாக இருக்கணும் அப்படின்னா அது அஃபிஷியலாக மாற்றிடுது. இல்லை ஃப்ரெண்டுக்கு அனுப்புகிறேன், கொஞ்சம் இது இன்ஃபார்மலாக கேஷுவலாக ஆக்குற அப்படின்னா அது கேஷுவலாக மாற்றிடுது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். முன்னாடிலாம் நான் ஒரு கோர்ஸ் நான் டீச் பண்ணுறேன் அப்படின்னா அந்த கோர்ஸுக்கு புக்ஸை தேடி தேடி அலைஞ்சிக்கிட்டே இருப்பேன். அங்கே போய் பார்ப்பேன், இங்கே போய் பார்ப்பேன், இங்கே போய் பார்ப்பேன், அங்கே போய் பார்ப்பேன். அதுக்கே ஒரு 1 வீக் ஆயிரும் நல்ல டெக்ஸ்ட் புக்கை கண்டுபிடிக்கிறது. இப்போ நான் போட்டேன்னு வச்சிங்களேன், பெர்ப்ளெக்சிட்டியா அது சாட் ஜிபிடியா, எனக்கு இந்த சப்ஜெக்டுக்கு நல்ல சாலிட் பிப்ளிக்கல் ஸ்காலர்லி இவாஞ்சலிக்கலி இன் அ கரெக்ட் புக்ஸ், இல்லை அதாவது ரிட்டன் பை இவாஞ்சலிக்கல் ஸ்காலர்ஸ் அப்படின்னு போட்டோம்னா வந்துடுது. ஓ பரவாயில்ல, இத்தனை புக்ஸ் இருக்கா, நமக்கே தெரியல. என் வேலை 4 நாள் செய்கிற வேலை இன்னைக்கு ஒரு 1 ஹவரில் முடிஞ்சிருது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதுக்கப்புறம் படிக்கிறது என் வேலை, நான் படிக்கணும், புத்தகத்தை படிக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அருமையானவர்களே, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆண்டவருக்கு வேலை செய்வதற்கும் நம்ம டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம். இன்னைக்கு நமக்கு யூடியூப்ல மெசேஜஸ் வருது, இப்படி நீங்க ஃபோன் பண்றீங்க, கால் பண்றீங்க, ஆண்டவர் பத்தி சொல்றீங்க, எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ டெக்னாலஜி நம்ம புறக்கணிக்கிறது இல்லை, நம்முடைய ஆண்டவருடைய வேலைக்காக யூஸ் பண்ணலாம். நம்முடைய கிரியேட்டிவிட்டி, ஆண்டவர் கொடுத்த ஆக்கப்பூர்வமான வேலையை இன்னும் மேம்படுத்திக் கொள்வதற்கு நாம் பயன்படுத்தலாம். இது என்ன பார்க்குறோம் அப்படின்னா, எருதுகளை வாங்கி நாம் வேலைக்கு வைக்கிறது தப்பே கிடையாது. அதான் இங்கே நம்ம நீதிமொழிகள் 14:4 பார்க்கணும். எருதுகளை வாங்கினீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறது தான் வரும், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும், கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்கும், சாணிலாம் போடும், புல்லெல்லாம் போடணும், கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்கும், நீங்கள் வேலையெல்லாம் செய்யணும். ஆனால் அப்படி செய்யலை அப்படின்னா விவசாயம் நடக்காது. விவசாயம் இல்லைன்னா விளைச்சல் இல்லைன்னா உங்களுக்கு வறுமை தான் அப்படின்னு சொல்லுது. ஆனால் அதை அப்படியே ஆப்போசிட்டாக திருப்பி போட்டோம் அப்படின்னோம்னா, நீங்கள் ஒரு 10 பேர் சேர்ந்து செய்கிற வேலையை அந்த 2 எருது என்ன செஞ்சு முடிச்சிடும். ஸோ எனவே நீங்கள் டெக்னாலஜி யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேத புஸ்தகம் சொல்லுகிறத நாம் பார்க்குறோம். வாழ்க்கையில் பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம். அருமையான ஒரு டிசைனர் அன்னைக்கு நம்ம சர்ச்சில் ஹாரிஸ்னு ஒருத்தர் இருக்கார், அவர் இப்போ இல்லை, சென்னையில் இருக்கார். நான் சர்ச் இப்படி கட்டணும் அப்படின்னு நான் சும்மா பேசிட்டு தான் இருந்தேன். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அவர் டிசைன் போட்டு கொண்டு வந்துட்டார், 3D டிசைன்
போட்டு வந்து பாஸ்டர் இப்படி பேசேஜ் இங்கே பார்த்தீங்கன்னா சண்டே ஸ்கூல் இங்கே பார்த்தீங்கன்னா நான் அரண்டு போயிட்டேன். டெக்னாலஜி 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 இல்லாமல் நாம் வந்து எதையும் இப்போ செய்யவே முடியாது. டெக்னாலஜி 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 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டூல்ஸ் நம்ம ஃபீல்டுக்கான டூல்ஸ், நம்ம ஃபீல்டுக்கான டெக்னாலஜி நம்ம படித்து வச்சிருக்கிறோமா, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தாவீது என்ன செய்கிறாரு, தாவீது சொல்கிறாரு, எனக்கு சவுலை பார்த்து சொல்கிறாரு, உங்கள் ட்ரெஸ் எல்லாம் எனக்கு ஆயுதங்கள்லாம் என்னால் பூட்டிக்கலாம் முடியல, அதெல்லாம் கஷ்டமாக இருக்குது, எனக்கு பத்தலை அப்படின்னு, இந்த வாளெல்லாம் நான் வந்து ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்லாம் அவர் சொல்லிடுறாரு. ஆனால் அவருக்கு தெரிஞ்ச டெக்னாலஜி யூஸ் பண்ணார். கரெக்டுங்களா? கவன் கல் யூஸ் பண்ணார், டெக்னாலஜி யூஸ் பண்ணார். அடித்து கீழே போட்டதுக்கு அப்புறம் யாருடைய வாளை எடுத்து பயன்படுத்துறாரு தெரியுங்களா? கோலியாத்துடைய வாளை எடுத்து கோலியாத்துடைய தலையை கட் பண்ணுறாரு. சவுலை காட்டிலும் பெரிய ஆள். சவுலுடைய வாளோ அல்லது ஆயுதங்களோ அல்லது உடைகளோ எனக்கு பத்தாது, அது பெருசாக இருக்குது வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் அவனை காட்டிலும் பெரிய பெரிய ஆளுடைய வாளை எடுத்து அவனையை வெட்டி, நான் யோசிச்சு பார்க்குறேன், அவனுடைய வாளை தூக்கும் போதே அப்படி கொஞ்சம் ஆடிப்பார். ஏன்னா அவர் சின்ன பையன், ஆனால் வெட்டுறாரு. அருமையானவர்கள், இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்களா, எனக்கெல்லாம் தெரியாதுங்க, எனக்கெல்லாம் இந்த டெக்னாலஜி தெரியாதுங்க, எனக்கெல்லாம் தெரியாதுங்க. சொல்லாதீங்க, கற்றுக்கொள்ளுங்க. உங்கள் ஃபீல்டுக்கு தேவையான டெக்னாலஜியை டூல்ஸை வந்து கற்றுக்கொள்வது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அடுத்தது அடுத்த நான்கு காரியங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி டெக்னாலஜி யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான். நாம் முன்னாடியே நான் சொல்லிட்டேன், யாரையும் அழிப்பதற்காக, யாரையும் வந்து சுரண்டுவதற்காக நம்ம டெக்னாலஜியை யூஸ் பண்ணக்கூடாது, நம்பர் 1. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இரண்டாவதாக ஆண்டவர் மேலே சாராமல் இருப்பதற்காக நம்ம டெக்னாலஜி யூஸ் பண்ணக்கூடாது. எல்லாமே ஆண்டவர் தான். எவ்வளவு பெரிய டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம பிஸ்னஸ் பண்ணாலும் இன்றைக்கி வந்து பிஸ்னஸை வந்து ஆட்டோமேட் பண்ணிடலாம். நீங்கள் வந்து ஒரு ஆளுக்கு வந்து நீங்கள் இருந்து எல்லாம் வேலையெல்லாம் செய்யணும் அவசியம் இல்லை. நீங்கள் கலிஃபோர்னியாவில் பீச்சில் நீங்கள் இருந்து ஜாலியாக இருந்துக்கிட்டு உங்கள் பிஸ்னஸை ஆட்டோமேட் பண்ணிட்டீங்கன்னா போயிட்டே இருக்கும், எல்லாமே போயிட்டே இருக்கும், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். அவர் டெக்னாலஜி, எவ்வளவு டெக்னாலஜியை பயன்படுத்தி எவ்வளவு பணக்காரர்களாக மாறினாலும், எவ்வளவு பெரிய பிஸ்னஸ் மேனாக மாறினாலும் ஆண்டவரை மறந்து விடவே கூடாது. ஆண்டவரை மறந்து என்னால் எல்லாத்தையும் செஞ்சேன் அப்படின்னு சொல்வதற்கு நம்ம டெக்னாலஜி யூஸ் பண்ணவே கூடாது அப்படிங்கிறத பார்க்குறோம். டெக்னாலஜி ஒரு விக்கிரகமாக மாறவே கூடாது. டெக்னாலஜி நமக்கு ஒரு கடவுளாக மாறவே கூடாது. அருமையானவர்களே, நம்முடைய விசுவாசம் எப்போதுமே ஆண்டவர் மேலே தான் இருக்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா, மூன்றாவதாக டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம பொய்களையோ கரப்ஷனையோ டிவிஷனையோ நாம் அனுப்பவே கூடாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபேக் நியூஸ் அப்படிங்கிறது வந்து பயங்கரமான ஒரு வைரஸ் மாதிரி. நான் அதனால தான் எங்கே வாட்ஸ்அப் நியூஸ் ஏதாவது இருந்தாலும் இது வந்து ஃபேக்ட் செக் பண்ணுவேன். ஃபேக்ட் செக் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து சில ஏஐ டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம், இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு தடவை பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வந்துச்சு, யாரோ ஒருத்தவங்க சர்ச் அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, சும்மா ஒரு கட்டடம் உடஞ்சிருந்துச்சு, சர்ச்செல்லாம் அடிக்கிறாங்க, இந்த இடத்துல பயங்கரமாக இதாகுது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் அதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, என்ன எப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்ட் செக் பண்ணலான்ட்டு போட்டு பார்த்தா அது எங்கேயோ வேற எங்கேயோ ஒரு ஸ்லம் ஏரியாவில் அங்கங்கே இந்த என்கரேஜ் பண்ணி மக்கள் வீடு கட்டியிருப்பாங்க இல்லைங்களா, அப்படி என்கரேஜ் பண்ணி கட்டியிருந்த வீடை அவங்க என்ன செய்றாங்க, இடிக்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன், நம்ம ஜெபம் பண்ணலாம், இந்த மக்களுக்கு இடம் கிடைக்குன்னு ஜெபம் பண்ணலாம், ஆனால் சர்ச்செல்லாம் கிடையாது. இது இந்த மாதிரி நிறைய செய்திகள் ஃபேக் நியூஸ் பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கு. பொய் வந்து இன்னைக்கு வந்து பொய் சொல்றது, பாலிட்டிஷியன்ஸாக இருந்தாலும் சரி, பெரிய ஆட்களாக இருந்தாலும் சரி, பொய் சொல்றது சகஜமாக மாறிடுச்சு, சாதாரண ஒரு காரியம். நம்ம டெக்னாலஜி யூஸ் பண்ணி எந்த காரியத்திலும் ஒரு பாய்சனை விட்டுறக்கூடாது, ஒரு கரப்ஷனை நம்ம கொண்டு வந்து விடக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பொய்யை வந்து நம்ம நீங்களும் ஒருத்தவங்க வந்து உங்களை வந்து செய்தியை பரப்ப சொல்லி அனுப்பிச்சாங்கன்னா நீங்கள் அதை ஃபேக்ட் செக் பண்ணுங்கள், இது சரியா அப்படின்னு நீங்கள் பார்த்துக்குங்க, அதுக்கப்புறமேட்டு நீங்கள் அனுப்புங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அடுத்து வந்து நான்காவது, டு எக்ஸால்ட் ஹியூமன் ப்ரைட் அபவ் காட். நாம இன்னைக்கு ஒரு டீச்சிங் இருக்குது, அதாவது மனுஷனுடைய பெருமையை ஆண்டவருக்கு மேலாக உயர்த்துவது. இன்னைக்கு ஒரு டீச்சிங் இருக்குது, என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்களே கடவுள். கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த மாதிரி? நீங்களும் கடவுள் தான் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களும் கடவுள் அப்படிங்கிற, யூ ஆர் லிட்டில் காட்ஸ். கடவுள் தான். ஆண்டவர் நம்மளை இந்த உலகத்தை ஆளுவதற்காக படைத்திருந்தாலும் நாம் வந்து மனிதர்கள் தான் என்பதை மறந்து விடவே கூடாது. கடவுளாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் என்பதை மறந்து விடவே கூடாது. என்றைக்கும் ஆண்டவருக்கு வந்து நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். பெருமை வரவே கூடாது. டெக்னாலஜி எனக்கு தெரியும் அப்படின்ற பெருமை வரவே கூடாது. நான் என் காலேஜில் நான் சேர்ந்தேன், ஆல்ஃபா ஒமேகா இன்டர்நேஷ்னல் காலேஜில் நான் சேர்ந்து ஒரு 4 மாதத்துலேயே COVID-19 வந்துருச்சு, எல்லாம் லாக்டவுன்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆன்லைன் பண்ணிட்டாங்க. கூகுள் கிளாஸ் ரூம் யூஸ் பண்ணுன்றாங்க, ஜூம் யூஸ் பண்ணுன்றாங்க. எனக்கு ஒன்றுமே தெரியாது. கூகுள் கிளாஸ் ரூம்லாம் சுத்தமாக தெரியாது எனக்கு. பார்த்தீங்கன்னா எங்கள் பிரசிடென்ட் வந்து உட்காந்து ஜூம் ஆப்ரேட் பண்ணி டெமோ பண்ணி காமிக்கிறாங்க. எல்லாம் தெரியுதுன்னு சொல்கிறேன். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா நான் நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நோட்ஸை பார்த்தாலே எனக்கு என்ன எழுதுனேன்னு தெரில. என்னுடைய நிலைமையை நான் சொல்கிறேன். கூகுள் கிளாஸ் ரூமில் இங்கே போடணும் அப்படி இப்படின்னு பண்ணுறாங்க, ஒன்றுமே புரியல. நைட் அண்ட் டே உட்காந்து படிச்சுக்கிட்டேன். இதெல்லாம் எப்படி பண்ணுறது ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் தான் அகாடமிக் டீன். மற்ற ஃபேக்கல்ட்டிக்கு நான் தான் சொல்லிக் கொடுக்கணும். இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிக் கொடுக்கணும். ட்ரபுள் ஷூட்டிங் நான் தான் பண்ணணும். ஏதாவது பண்ணலை, அப்லோட் பண்ண முடியலன்னா நான் தான் இப்படி போங்கன்னு சொல்லணும். உட்காந்து பார்த்தீங்கன்னா சில வேளை காலைல எந்திரிச்சு 5 மணிக்கெல்லாம் டைம் ஜோன் டிஃப்ரென்ஸு. ஒரு சிலர் அமெரிக்காவில் இருக்காங்க, ஒரு சிலர் இங்கிலாண்டில் இருக்காங்க, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அங்கங்கே இருக்காங்க. அவங்க மெசேஜ் அனுப்புவாங்க, எனக்கு அவசரமாக தேவைன்னு சொல்லிட்டு. காலைல ப்ரஷ் பண்ணியிருக்க மாட்டேன், குளிச்சிருக்க மாட்டேன். எந்திரிச்சதுலேருந்து எனது பசியோடு இருப்பேன். அவங்களுக்கு என்னது இது இப்படி பண்ணுங்க இப்படி. அதுக்கு முன்னாடி நான் வந்து வேலை செஞ்சுருக்கணும். பட் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து டியூட்டோரியல் வீடியோவே நான் பண்ணிட்டேன். கூகுள் கிளாஸ் ரூமை எப்படி யூஸ் பண்ணுறது டியூட்டோரியல் வீடியோ பண்ணி அவங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது எதனால் ஆனிச்சு? கடவுளுடைய கிருபை தான். நிச்சயமாக எனக்குலாம் அந்த நான் டெக்னிக்கல், எனக்கு சாதாரண இந்த எலக்ட்ரிக்கலு என்னென்னா நான் யாராவது ஜாஷுவா தர இது என்னங்கன்னு தான் கேட்பேன். எனக்கு புரியாது. ஐ எம் நாட் ஐ கேன் ரீட் புக்ஸ், அவ்வளோதான். மற்றதெல்லாம் தெரியாது. இந்த நாபு கூட எனக்கு மாற்றுறது நான் யோசிப்பேன். எங்கே மாற்றுறது? என் ஒய்ஃப் தான் வந்து இப்படி மாற்றுங்க, இதை இப்படி செய்ய, இதெல்லாம் செட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, முடியாதது முடியும். நம்ம உழைச்சோம் அப்படின்னோம்னா, நமக்கு டைம் எடுத்தோம்னா நிச்சயமாக முடியும். ஆனால் முடியும் போது நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு தர வேண்டிய மகிமை கொடுக்க வேண்டும். ஆண்டவர் தான் எல்லாத்துலேயும் பெருசாக இருக்கார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். உங்களுடைய ஃபீல்டுக்கு, உங்களுடைய வாழ்க்கைக்கு என்னென்ன கருவிகள்லாம் தேவையோ, என்னென்ன டெக்னாலஜிலாம் தேவையோ நல்லா படிச்சுக்கோங்க. நேரம் எடுங்க. ஒவ்வொரு வாரமும் கொஞ்சம் நேரம் எடுங்க. ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரமாகவே எடுத்து லேர்ன் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து டைம் செட் பண்ணுங்கள். நீங்கள் படிங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எல்லாவற்றிலும் வளருவது தான் ஆண்டவருக்கு சித்தமாக இருக்குது. நாம்